அதிமுக தாவேகா இந்த கூட்டணிக்கான வேலைகள் பேக்ரவுண்ட்ல போய்கிட்டு இருக்கா என்ன? அதிமுகவை பொறுத்தவரையில் அதுக்கு சிறிய பின்னடைவு இருந்தாலும் கூட்டணிக்கான வலிமைக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. விஜய் கட்சியோடு விஜய் கட்சியோடன்னு சொல்ல முடியாது. தங்களுக்கு என்ன வாக்கு வலிமை இருக்கிறது என்பது நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியோட போய் எப்படி பேரம் பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. சார், ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்துக்கு கொடுக்கலையா? விஜயகாந்த் நிறுவனம் பண்ணிட்டுல பர்சன்டேஜ் எல்லாம் நிறுவனம் பண்ணிட்டு எப்படி அதை நீங்க ஒப்பிட முடியும்? இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய பின்னடைவில் இருக்காங்க. விஜய் மாதிரியான ஒரு முகம் அதிமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்தா கூட்டணி வந்தா பிரச்சார சக்தி. கடந்த காலத்துல எப்படி ரஜினிகாந்தை வாய்ஸ் கொடுக்க வச்சாங்களோ அது மாதிரி ஒரு பிரச்சார சக்தியாக விஜய் வந்தால் அதிமுகவுக்கு பலன் அளிக்கும். ஏன் கூட்டணிக்கு வந்தா பலன் அளிக்காதா என்ன? கூட்டணிக்கு வந்தாலும் பலன் அளிக்கும். தமிழ்நாடு தான் விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பயணம் செய்தார்னா, பிரச்சாரம் செய்தார்னா ஒரு கூட்டம் வரும். ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கிறவங்களோட அவர் இணைகிற போது ஒரு கூட்டம் வரும். ஆனால் அதுவே வெற்றிக்கான அடிப்படைன்னு நான் நம்பலை. ஏன்னா விஜய் தன்னுடைய வாக்கு வலிமை என்ன என்பதை நிரூபிக்கப்படாதவர். அவர் எடுத்த அடுப்புலையே எனக்கு 60 சீட்டு கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க என்று கேட்பாரான்னு தெரியாது. ஒருவேளை அப்படியே அதாவது விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக ஒப்புக்கொள்ளாது. நிச்சயமா ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு 50 ஆண்டு காலத்துக்கான கட்சி அது. அப்ப விஜயனுடைய ரசிகர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு வாக்களியுங்கள் அப்படின்னு விஜய் பேசுறாருன்னா அதை ரசிப்பார்களான்னு தெரியாது.